நிர்ணய சிந்து யதி தர்ம பிரபோதம் பரமஹம்ச தர்ம நிர்ணயம் இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளிலே இருந்ததெல்லாம் புஸ்தகமாகவே இன்னைக்கு வந்து அது என்ன சொல்றதுன்னா ஒவ்வொருவருமே சந்நியாசத்துக்கு தகுதியுடையவர் தான். ஆனால் சில பேருக்கு வந்து சிறு வயதில் அமையும். இந்த மாதிரி சந்நியாசம் வாங்கிக்கணும்னா கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லும். சந்நியாசா கோடி ஜென்ம. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ங்கிறதுல இப்போ நாம் பிரம்மச்சரியா இருக்கும் பொழுதும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. பிரம்மச்சரியா இருக்கும் பொழுது குருவுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சு நல்ல வேத கல்வியே நம்மளை மாதிரி இருக்கிறவாள்லாம் கற்றுக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ரிஷிகள் சொன்ன வழி. அதுக்கப்புறம் அந்த பிரம்மச்சரியத்தை முடிச்சதுக்கு அப்புறமாக சமாவர்த்தனம்னு ஒரு கிரியை செய்து யோஜனை செய்து கிரகஸ்தாசிரமமா சந்நியாசாசிரமமா அல்லது நைட்டிக பிரம்மச்சரியமா அப்படிங்கிற 3 சம்பிரதாயத்தை ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடி இருந்தது. இப்போ அதெல்லாம் மறைவாக இருக்கு. அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லிவிட்டு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமைச்சு பண்ணி வைத்து விடுகிறார்கள். அப்போ பார்த்தோமையானால் அப்படி பார்த்தோம்னா இந்த சமாவர்த்தன கிரியை முடிஞ்ச உடனே ஒருத்தனுக்கு வந்து இந்த 3 ஆசிரமத்துக்குள்ளே எதுவும் வராமல் இருந்தான்னா கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்து நிராசிரமிங்கிற பேரும் எந்த ஆசிரமத்துக்கும் கட்டுப்படாதவன் அப்படி இருக்க முடியாது. ஆனால் பொதுவாக நம்மளுடைய ரிஷி தர்மத்தில் பார்த்தோமேயானால் ஏன் எல்லாரும் பேசிட்டே இருக்கா? அப்படி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்கு சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா சற்று ஏறக்குறைய நாம் ஒரு 150-200 வருஷம் பின்னோக்கி போய் பார்த்தோமேயானால் நம்ம குடும்பங்கள்லேயே சரி நம்மளை மாதிரி ஒரு விப்ரால் பிராமணால் த்விஜால் குடும்பங்களில் வேதாத்தியனம் தான் பண்ணுவோம். வேதாத்தியனம் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஆகாராதிகள் காரியமும் நைவேத்திய காரியமும் தான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? அதனால வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த வேதாத்தியனம் முடிச்சு கர்மாக்கள்லாம் ஒழுங்காக பக்தி சிரத்தையோடு பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கிரகஸ்தாசிரமத்தையும் அடைஞ்சு அதுக்கப்புறமா வானப்பிரஸ்த தர்மத்தையும் அவள் கொஞ்ச நாள் அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறமா சன்னியாசம் வாங்கிண்டவா இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் மயிலாடுதுறைக்கு போனேன்னா நான் அதே ஒரு கணக்கெடுக்க சொல்லியிருக்கேன். எத்தனை சன்னியாசிகள் இருக்கா? எத்தனையோ வித்வான்கள் பல பேர் சன்னியாசம் வாங்கிட்டு மறைந்து இருக்கிறார்கள். எங்கள் தாத்தாவும் சன்னியாசி தான். ராமகிருஷ்ண பகுயாஜி யஜ்ஞ சுப்பிரமணிய தீட்சிதருடைய வம்சம் நாங்கள்லாம். வைத்தியநாத தீட்சிதர் ஹாலாசியநாத தீட்சிதருடைய வம்சமெல்லாம் ஓங்காரானந்த மகாஸ்வாமி. அதனால வந்து உங்களுக்கு கடைசியாக கிண்டி சென்டரில் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இருக்கும் பொழுது நானும் இன்னொரு சுவாமி ததேவானந்தான்னு சொல்லி உங்களுக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கார். அவள் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் போய் பார்த்தோம். யாரும் ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எட்டி நின்று தான் பார்க்கணும்னு சொன்னால் இல்லை. எங்கள் 2 பேரை பார்த்த உடனே அவர் நகர்மனான பிரதியாக பூரா அர்த்தம் மிஷின் ஓடிண்டே இருக்கு. நாங்கள் நின்றுட்டே இருக்கோம். அப்போ தான் வந்து அவள் அப்பா படமே இல்லை. யாரு? தயானந்த சுவாமியினுடைய அப்பாவோட படம் இல்லை. அவர் கடைசியில் அந்த கிட்னி சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் தான் எவனும் வந்து கூப்பிட்டு வரைய சொல்லி அப்பா இப்படி இருப்பான்னு சொல்லி எங்கள்கிட்டலாம் காமிச்சேன். அதனால் அப்போ என்கிட்ட பேசும்பொழுது சொன்ன
இருந்தாலும் நமக்கு தாண்டா சன்னியாசத்துக்குலாம் நல்ல அதிகாரம் சாசனம் கொடுத்துருக்கு. அதனால நாமெல்லாம் பாரம்பரிய தர்மத்தில் வந்து வாழாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பெரியோர்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க வந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இல்லாம எந்த காரியமும் உலகத்துல நடக்க போறது இல்லை. இத்தனை நாள் நீங்க வந்து ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலையும் அப்படியே கொஞ்ச நாள் இருந்து உங்களால முடிஞ்ச ஒரு சந்தியாவதன அனுஷ்டானம் பண்றதுக்கே இன்னைக்கு சிரமமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணிட்டு ஏதோ அப்படி கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு உங்க குடும்பத்துக்கு உறுதுணையா இருந்து ஏதோ இப்படி வந்து அப்படியே இப்போ நம்ம அகரம் விஸ்வநாதர் மூலமாக இந்த இடத்துல வந்து ஒரு சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒரு கடந்த 2-3 மாசங்களாக நாம் எல்லாம் பேசப்பட்டு இன்றைய தினம் உங்களுக்கு அதை கொடுத்தாச்சு. இப்போ அப்படின்னா இந்த சன்னியாசம் இவர் தான் எனக்கு கொடுத்தார், அவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. உங்க குரு யாருன்னா தீட்சா நாமம் கொடுத்தவர் தான் குரு. சன்னியாசம் கொடுக்கறதுக்கு கணபாடிகள் மாதிரி வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறவாளுக்கு தான் அதிகாரம். இதை ஸ்பஷ்டமாக எழுதியிருக்காங்க. புரியுதா? வர்ணாசிரம தர்மகாண்டத்தில் ஸ்பஷ்டமாக எழுதியிருக்காங்க. இத்தனை நாள் நீங்கள் பண்ணின கர்மாக்களை தியாகம் பண்ணுறதுக்கு விதி இருக்கு. அந்த விதியை பூரா ஒருத்தன் தியாகம் பண்ணவன் எப்படி பண்ணி வைக்க முடியும்? இதுக்கு பதில் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். நாங்கள் தியாகம் பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணிட்டதெல்லாம் நாங்கள் பண்ணி சன்னியாசம் ஆகிட்டாச்சு. அதெல்லாம் நாங்கள் தியாகம் பண்ணிட்டோம். அப்போ இருக்க நாங்கள் எப்படி உங்களுக்கு சன்னியாசம் கொடுக்க முடியும்? இப்போ அதனால வந்து இதுக்கு தான் வேதியர்கள் அந்தனர்கள் அவெல்லாம் இருந்து உங்களுக்கு அந்த கர்மாவை நீங்கள் பூர்த்தி பண்ணணுங்கிற கிரியைகள்லாம் அத்தனையும் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுக்கு பேர் குரு உபசதனம்னு பேர். குரு உபசதனம்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் 3 பேர் இங்கே இருக்காங்க, 4 பேர் இங்கே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஜட்ஜு சுவாமிகள் என்று போற்றப்படும் சதாசிவ பிரம்மேந்திரர். பக்கத்தில் அவருடைய சிஷ்யர் ஸ்வயம் பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வதி, அவருடைய சிஷ்யர் சாந்தானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி. அப்புறம் வந்து நிறைய அஷ்டாவதானங்களையும் செய்து அப்படியே தமிழ் வேதத்தையும் சமஸ்கிருத வேதத்தையும் சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அப்படியே எடுத்து புகட்டி ஆசேத்து ஹிமாச்சல பரியந்தம்னு நாமெல்லாம் சங்கல்பம் சொல்கிற மாதிரி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் 62 வயசுக்குள்ள அவரால் முடிஞ்ச அத்தனை வேதாந்த தத்துவத்தையும் உபதேசித்த மகான் ஓங்காரானந்த சுவாமியும் இருக்கார். புரியுதா? அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ தரப்பட்டிருக்கு. இன்றைய தினம் முதல் உங்களுக்கு சித்சபேஷானந்த ஸ்ரீபாதா அப்படிங்கிற நாமம் இருக்கு. அதனால இதுக்கு நிறைய சடங்குகள் இருக்கு. இருந்தாலும் காலம் கருதி சில சடங்குகள் எல்லாம் நாம் வந்து ஒரு சம்பிரதாயத்தையும் அனுசரித்து சாஸ்திரத்தையும் மீறாம சில விஷயங்களை நம்மளுடைய ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிடுவோம். யதாசக்தி இப்போ அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா யதாசக்தி யதாமதி யதாலப்த திரவியேன சக சபரியாக்கிரமம் நிர்வர்த்தை விஷயங்கள். அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்த ஒரு தனத்தை வச்சு உங்களுக்கு உண்டான இந்த கர்மாவை விடணுங்கிறதுக்காக மகரிஷிகள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த சம்பிரதாயம் நேர்த்தி காத்தாலேருந்து இன்னை வரைக்கும் பண்ணியாச்சு. இனிமே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஓம்கார ஜபத்தை நிறையா பண்ணணும். அதுக்கப்புறம் மகா வாக்கியம் ஆம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிறது 4 மகா வாக்கியம். ஊங்கிற ஜபந்தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமாக நித்திய அனுசந்தானம்னு ஒன்று இருக்கணும். நித்தியபடி ஜபஸ் தபஸ் தீர்த்த யாத்ரா
பிரபுத்தியா மந்திர சாதனம் தேவதாராதனம் செய்வே. இதெல்லாம் நாம தேவதையில ஆராதனம் பண்ணணும். நம்மளுடைய வாக்கு எப்படி இருக்கணும்னா, நாம உங்களுக்கு வேதாந்தங்களை படிக்கணும். நம்மளால பிறருக்கு உபகாரமா இருக்கும்னா அதை சொல்லி கொடுக்கணும். ஸ்நானம், சௌச்சம், ஆர்ஜவம், இந்திரிய நிகிரகம் இதெல்லாம் கீதையில பகவான் வேல்யூஸ் எல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதனால இந்த சரீரம் இனிமே எப்படி இருக்கணும்னாக்க, தேவார்ச்சன ஸ்நான சௌச்சே விக்ஷாதௌ வர்த்ததாம் வபு தாரம் ஜபது வாக் தத்வத் படத்வாம்னாய மஸ்தகம். இந்த சரீரம் இன்னி முதல் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? தேவார்ச்சனத்தில் ஈடுபடும். தேவார்ச்சன ஸ்நான சௌச்சி, நல்ல ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு உடம்பு சுத்தமாக வச்சுட்டு தேவார்ச்சனை எல்லாம் செய்து விக்ஷாதௌ வர்த்ததாம் வபு, உடலை காப்பாற்றுற அளவுக்கு நாம பிக்ஷைகளை சாப்பிடணும். இது அவதூத உபநிடத்தில் இருக்கு. வாக்கு என்ன பண்ணணுமா? தாரம் ஜபது வாக் தத்வத் படது அம்னாய மஸ்தகம். வேதத்துக்கு சிறுசுன்னா உபநிடதம். அதாவது வாக்கு ஓங்காரத்தை ஜபம் பண்ணணும். தாரம் ஜபது வாக் தத்வத் படது அம்னாய மஸ்தகம். ஆம்னாயம்னா வேதம். அதனாலதான் சதுர்திக் சதுராம்னாய பிரதிஷ்டாத்ரே நமஹான்னு. அந்த ஆம்னாயத்துக்கு தலையா இருக்கக்கூடிய வேதாந்தத்தை விடாம படிக்கும். அதை அனுசந்தானம். இதுக்குதான் இனிமே உங்களுக்கு இந்த காரியத்துக்குள்ளேயே நீங்க சுத்தி வரணும். தேவார்ச்சன ஸ்நான சௌச்சே விக்ஷாதௌ வர்த்ததாம் வபு தாரஞ்சபது வாக் தத்வது படத்வாம்னாய மஸ்தகம். இதுக்குள்ளேயே சுத்தினாங்க. இப்படியே ஒரு 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அப்புறமா ஒரு ஒளி வரும். இப்படியே ஒரு 12 வருஷம் சுத்தி ஆகணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சில ஆனந்தங்கள்லாம் கிடைக்கும். சன்னியாசம் ஆகிட்டாச்சு உடனே எனக்கு பிரம்மானந்தம் கிடைக்கணும்னா அது முடியாது. இன்னைக்கு அது வளரணுமே. அதனால இப்போ எங்களுடைய போக்கு ஒரு மாதிரி. நாங்கள்லாம் ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்தே பரமாச்சாரியார் சொல்லி வேதாத்தியனங்கள் பண்ணி பாடசாலை வாசிச்சு வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு அவர் என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கியம்னு எடுத்துட்டு இப்படி வாழ்ந்து அதுக்கப்புறமா பாஷ்யப்படி சிவராமகிருஷ்ண சாஸ்திரத்துலாம் வேதாந்தங்கள்லாம் படிச்சு அதுக்கப்புறமா எங்களால் முடிஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் சகாயமாக தேவார்ச்சனைகள்லாம் பண்ணி இப்படிலாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். 36 வருஷம் ஆச்சு. நான் சொன்னேன் 33 வருஷம் முடிஞ்சாச்சு. 88னா 98, 2008, 2018, 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷம் முடிஞ்சாச்சு நான் சன்னியாசம் வாங்கிட்டேன். அதனால உங்களுக்கு நான் என்னாவே சொல்லலாம், இனிமேல் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால என்னன்னா உங்களுக்கு இப்போ நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கணும் நீங்க முடிவு பண்ணணும். தாரஞ்சபது வாக் தத்வது படத்வாம்னாய மஸ்தகம். வாக்கு எப்போ பார்த்தாலும் ஓங்கார ஜபத்து பண்ணணும். இந்த சரீரத்துக்கு என்ன நீங்க பண்ணணும்? தேவார்ச்சன ஸ்நான சௌச்சி விக்ஷாதௌ வர்த்ததாம். எப்போ பார்த்தாலும் தேவார்ச்சனை பண்ணணும். ஏதோ உடலுக்கு வேணுங்கிறது சாப்பிடணும். ஆதிசங்கரர்கள் ஒரு வார்த்தையில சொல்லிட்டார், ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா முலாப்படி தோசை கொடுன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு சன்னியாசம் வாங்கிட்ட வாடல உங்க அதில் என்ன டிஃபன் ஃபோன் பண்றான். அதே எனக்கு பயமா இருக்கு. காலம் அப்படி ஆயிடுது. ரூம் இருக்கா, ஏசி இருக்கா, காட்டு இருக்கா, காப்பி கிடைக்குமா,
புரியுதா? அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும், அதை சாப்பிட்டு பழகணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ குக்கரில் சூடாக சாதம் வச்சுரும், வெண்டைக்காயை நல்லா விதைக்கி மோர் குழம்பு வை, இப்படிலாம் சொல்லிட்டு உத்தராத்துக்கு போகக்கூடாது. புரியுதா? எது கிடைக்கிறதோ அதுதான் இன்னைக்கு பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அப்படிங்கிறத நாம் ஆனந்தமாக சாப்பிடணும். அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, சுவாத்வன்னம் நது வியாச்சியதா விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதா. ஏதோ ஒரு விதி வயத்தினால யாரோ ஒரு ராத்துக்கு போகிறேன், உங்களுக்கு 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 பிடிச்சதெல்லாம் அவளுக்கு தெரியாமே நிறைய சமைச்சு வச்சு அழகா பரமாறுறான்னு அன்னைக்கு பிடிச்சிக்கோ ஒரு பிடிங்கிறேன். விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதா. அன்னைக்கு உனக்கு விதி நன்னா இருக்கு, புரியுதா? அன்னைக்கு நீ சந்தோஷமா சாப்பிட்டுக்கோங்கிற. அதனால என்னன்னா, நாமளா இதை சமைச்சு கொடு, அதை சமைச்சு கொடு அப்படின்னு கேட்டு சாப்பிடக்கூடாது. அதுவா கிடைச்சதுன்னா ஒரு அடி அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. புரியுதா? உங்களுக்கு ஆதிங்கிற ரெண்டும் சொல்லியிருக்கேன். அந்த சோபான பஞ்சகம்னு பேரு. அதுக்கப்புறமா அது உங்களுக்கு 2-3 பேர் சொல்றாரு. வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுத்தீயதாம் தேனே சத்ய விதீயதாம் அபஜிதி காமிய மதிஸ்தஜ்யதாம் பாபௌக பரிதூயதாம் பவசுகே தோஷோடு சந்தீயதாம் ஆத்மேச்சா வியவசீயதாம் நிஜகிருஹாத் பூர்ணம் நீதிகம். அப்படி சங்கத் சத்சு விதீயதாம். இப்படி வரிசையா வரும்பொழுது படிக்கட்டது. அந்த படிக்கட்டில் முதல் இதுதான் சுவாத்வன்னம் நது யாச்சியதா. பிடித்த உணவுகளை சன்னியாசிகள் கேட்டு சாப்பிடக்கூடாது. விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதா. விதி வயத்தினால் அவனுக்கு கிடைத்ததே ஆனால் ஆனந்தமாக சாப்பிடலாம். அதனால இதை கொஞ்ச நாளைக்கு கடைப்பிடிக்கும். இப்போ நித்திய திருப்தானந்த அனுஷ்டானம் விடாமல் பண்ணிட்டு இருக்க. இதில் ஒரு 4 பக்கம் இருக்கு. இந்த 4 பக்கம் உங்களுக்கு என்னன்னா, சன்னியாசினா நித்திய அனுஷ்டான கிரம. நமஸ்காரம் பண்ணணும், ஆச்சமனம் பண்ணணும், குரு தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும், ஓங்கார ஜபம் பண்ணணும், ஓங்கார தர்ப்பணம் பண்ணணும், அந்த ஓங்காரத்தினாலேயே ஜலத்தை சாப்பிடணும், ஓங்காரத்தினாலேயே புரோஷனம் பண்ணணும், ஓங்காரத்தினாலேயே ஆச்சமனம் பண்ணணும், குருவை தியானம் பண்ணணும், பரமஹம்சத்தை தியானம் பண்ணணும், ஹம்ச மந்திர ஜபத்தை பண்ணணும், அதுக்கப்புறமா ஓங்கார ஜபத்தை பண்ணணும், பிராணாயாமத்தை பண்ணணும், மகா வாக்கிய ஜபத்தை பண்ணணும், பரமஹம்ச தியானத்தை ஸ்லோகத்தை சொல்லணும். அப்புறம் சர்வ பிரம்மாத்ம வந்தனம்னு உலகம் பூரா இருப்பதெல்லாம் கடவுள் உணரணும். இருப்பதெல்லாம் பிரம்மந்தான் பரிபூர்ணம். பரிபூர்ண பிரம்மமானவன் தான் நான். பரிபூர்ணானந்த ஸ்வரூபமான நான் எதற்காக இயங்க போகிறேன்? எது வேணும் எனக்கு? உலகத்தில் ஒன்றும் தேவை. பிரம்மமும் நானும், பிரம்மமே என்கிட்ட இருக்குன்னா எல்லாமே நான் தான். அப்படிங்கிறதுக்காக சர்வாத்ம பிரம்ம வந்தனம், சர்வ பிரம்மாத்ம வந்தனம், ஆஜவனம், அப்புறம் உபசம்ஹாரம்னு இதில் உங்களுக்கு 21 படி இருக்கு. 21 இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், 4 பக்கத்துக்குள்ளதான் வருது. அதனால அதை ரூமில் சொல்லி தருவார். அதை முடிச்சுட்டு ஏதோ இன்னைக்கு பூரி பண்ணியிருக்கலாம், ஆனந்தமாக சாப்பிடுவோம். பொங்கல் பண்ணி எடுத்து வைங்கோப்பா, புரியுதா? பொங்கல் எடுத்து வைங்க, ஆனந்தமாக சாப்பிட்டு நீட்டாக தூங்குங்க 2-3 மணி நேரம். அப்புறம் வாங்க வந்தது பேசுவோம். சரி, இந்தாங்க இது சொல்லி கொடுத்துருவோம். வாங்க. சித்தியம் திருப்தி ஆனந்தான்னு பேர் வருது உங்களுக்கு.